Eagle Mobiles-il Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile சென்னை முழுவதும். ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. அப்போ ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு ஏதாவது உதவி புரியணும் இல்லையா அப்படின்ற ஒரு கோரிக்கை கடந்த சில வருடங்களாகவே இருந்தது. இந்த முறையும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சவர் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. இப்போ அரசு தரப்புல இருந்து முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இந்த சிறப்பாக செயல்படுறவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது பற்றி ஜல்லிக்கட்டு வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், பயனுள்ளதான். எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸில் கபடி, ஹாக்கி இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இப்போ எங்களுக்கும் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கால்நடை பராமரிப்பு துறையில தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகேவா, இல்லை வேற ஏதாவது துறையில் வேணுமா, இல்லை உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேணுமா? ஆமாம், நாங்கள் படிச்சிருக்கோம்ல. அப்போ நாங்கள் படித்த படிப்புக்கு என்ன மரியாதை இருக்கும். படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுத்தாலும் ஓகே தான். அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கால்நடை விட்டு அதுவும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதை விட்டு இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்க லெவலு கொஞ்சம் மேலே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் கலைச்செல்வம். என் ஊர் பழையத்தில் கொண்டு திண்டுக்கல் மாவட்டம். முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவு எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்துலேருந்தே வர அளவு வசதி வாய்ப்புன்னு வரல. அளவு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருந்துருக்கான். ஓரளவுக்கு பார்த்து செஞ்ச ஓரளவுக்கு செஞ்ச ஆளாக தான் இருக்கு எங்களுக்கு. இப்போ இந்த அறிவிப்பு கால்நடை பராமரிப்பு துறையில கொடுத்துருக்காங்க. இது ஓகேவா, இல்ல உங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கணுமா? எங்க கல்வி தகுதியுமே கொடுத்தா கொஞ்சம் நல்லா. நாங்கள் அவ்வளோ படிக்கல, நான் கம்மியாக படிச்சிருக்கேன். நானே கம்மியாக படிச்சிருக்கேன். நான் 9th தான் படிச்சிருக்கேன். எனக்கு தகுதிக்கு தானே வேலை கொடுப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க முடியாமல் அவ்வளோ தெரியாது. எங்களுக்கு நான் என்ன படிச்சேன்னா அதுக்கு தகுதி வேலை கொடுத்தா நம்மளுக்கு போதுங்க. பேர் தம்பி? ஊர் உசிலம்பட்டி. மனோஜ்குமார். ஏழை எளியோர் மக்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு. இந்த வேலை பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில தான் சிஎம் அறிவிச்சிருக்காரு. இது ஓகேவா, இல்ல உங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமா, இல்ல எப்படி? கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்றோம். ஒரு குடும்பத்தை சேஃப்டி பொறுத்து இப்போ 3 பேர் இருக்கும்னா ஒரு வேற வேலையில இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணாலும் அந்த ஒரே பேரு கிருஷ்ணா சார். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா, இல்ல இதை எப்படி பாக்குறீங்க? பயனுள்ளதா இருக்கு. ஆனா வெயிட் 80 கிலோ 85 கிலோன்னு சொல்லி 85 கிலோ இருக்கேன். நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. 75 கிலோ தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஹைட்டு வெயிட்டு இவ்வளோ நாள் மாடு பிடிச்சிருக்கோம், எல்லாமே செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். இப்போ இந்த வருஷம் தான் ரிஜெக்ட்னு சொல்கிறாங்க. எல்லாமே ப்ரிப்பேராக எல்லாமே வந்திருக்கு. ஆன்லைன் கொண்டு வந்திருக்கு. வெயிட் இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஜிமெயில் எல்லாமே வந்திருக்கு. மற்றவங்களாம் வெயிட் எல்லா பேர்த்துக்கும் பார்த்தாங்க. நம்மளை முன்னாடிலாம் பார்க்கல, நம்ம போனோடனே பார்க்குறாங்க. ஒரிஜினலை பொறுப்பே வச்சுருக்கோம். இப்போ பாதி பேர் டூப்பில் பொறுப்புலாம் போயிருக்காங்கடா. பாருங்க, ஒரிஜினலாகவே வச்சிருக்கோம். வெயிட் பத்தலைன்னு சொல்றாங்க. நம்ம போன்ஸ் வெயிட் தான் இருக்கு. இதுல என்ன வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. 83 கிலோ இருக்கேன். எவ்வளவு இருக்கணுமா? 75 கிலோ இருக்கணுமா? அது என்ன கணக்குன்னே தெரியல. இப்பதான் சொல்றாங்க ஹைட் வெயிட்லாம்ன்றாங்க. போன வருஷம்லாம் அந்த மாதிரி சொல்லல. இதை மட்டும் சரி செய்யணும். அரசு வேலை அறிவிப்பது அரசு வேலையை நல்ல இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, நல்லதுதான். அதுல இருந்து அது இல்லை. அது பாத்தீங்கன்னா உங்க கல்வி தகுதி கொடுக்கணுமா, இல்ல எந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லது தானே. கல்வி தகுதினா படிச்சவங்க யாரும் அவ்வளவா வரல. இதுல ஒரு அதிகமா வரல. படிக்காதவங்க இந்த கிராமத்துல இருக்கவங்க தான் நிறைய பேர் மாடு பிடிக்கிறோம். நம்ம அதனால கொடுக்குறாங்க, நல்லதுதான். ரிஜெக்ட் பண்ணாம மட்டும் நானும் நல்லபடியா நல்லா பிடிப்பேன். பையன் நல்லா சூப்பரா பிடிப்பேன். என்னை இப்போ ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. வெயிட் பத்தலன்னு சொல்லி. பேர் அலையேசன். பத்தலகுண்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் சாலைகளை பிடிப்பதற்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு வெற்றிகரமா இருக்குமா, இல்ல என்ன? இது ரொம்ப நல்லதுதான். நான் ராஜபாண்டி இங்கே கோட்டமேடு தான் பக்கத்து ஊர். இந்தியன் ஆர்மிலேருந்து இதுக்காண்டி லீவ் போட்டு வந்திருக்கேன் நான். இதுக்கு என்னன்னா, இப்போ அரசு வேலை அறிவிச்சது இது கண்டினியூ ஆகணும், தொடரணும். எந்த ஆட்சி அமைஞ்சாலும் ஐயா இப்போ அறிவிச்சது நல்லது. எந்த ஆட்சி அமைஞ்சா கூட, யார் அமைஞ்சா கூட இந்த இது தொடரணும்னு ஒரு எண்ணம். ஏன்னா அப்போ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு பிடிச்சி எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு வராங்க தம்பியை. அவங்க வீட்டில் இருக்கவங்க நினைக்கிறாங்க இதை வச்சு ஒரு வேலைக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆசையில் தான் அனுப்புகிறாங்க. அவனும் ஒரு வேலைக்கு போயிட்டானா அவனும் சரி நம்ம பிடிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பாரம்பரியத்தை விடாமல் கண்டினியூ பண்ணுவாங்க. சரி, இதுலயும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. காரை வச்சு பொண்ணு தர போகிறது கிடையாது. வேலை இருந்தால் தான் பொண்ணு தராங்க இப்போ. அதனால தான் ஒரு அரசு வேலை அறிவிச்சது ரொம்ப நல்லது. அதை கண்டினியூ ஆனது தான் இப்போ எல்லாரோட கோரிக்கை தான்.
அதனால தான் அவன் வந்து காட்டில் இருந்தாலும் மேட்டில் இருந்தால் கூட இப்போ 10வது படித்தவங்க கூட அப்படியே தான் இதில் வந்து தெரிஞ்சுக்கிருக்கான். இப்போ நம்மள மாதிரி ஆளுலாம் எங்கிட்ட போய் பொழைச்சிருவாங்க படித்தாலும். படிக்காத ஆள் வந்து இதை வச்சு தான் ஏதாவது ஒரு மேலைக்கு வரணும். அதனால இதை வந்து அப்படியே தொடரணும், எதுவும் மாற்றம் இல்லாமல். அடுத்த எந்த ஆட்சி அமைஞ்சா கூட அந்த ஆட்சி தொடரணும், அவ்வளோதான். Eagle Mobiles-இல் Festival of Discount Sales, ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.